சைலோஸ் தியரம் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் தான் 4th யூனிட். ஓகே, Sailo's theorem and its applications. Sailo's theoremsல 3 பார்ட் உண்டு. சைலோ சப்குரூப் எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு பார்ட்டு, அடுத்து என்னன்னா கான்ஜுகேட் ஆஃப் சைலோ சப்குரூப்ஸ் செகண்ட் தியரம், அடுத்து நம்பர் ஆஃப் சைலோஸ் பி சப்குரூப்ஸ் அது வந்து தேர்டு தியரம். சரியா, அதுக்கு முன்னாடி சில டெஃபினிஷன்ஸ்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் a group G is a P group. A group G is a P group na if order of G equal to P power n for some prime P and n greater than or equal to 1. Okay, a group G is a P group if order of G equal to P power n where P is prime and n greater than or equal to 1. So order of G வந்து இந்த டைப்ல இருந்தால் இந்த குரூப் என்ன சொல்லுவாங்கன்னா P groups-னு சொல்லுவோம். ஓகே, order of G equal to P power n-னு இருந்தால் அதை P groups-னு சொல்லுவோம். சரியா, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் கெய்லின் 4 குரூப் எடுத்துங்க. கெய்லின் 4 குரூப் என்னன்னா EABC. ஓகே, ஸோ இந்த குரூப் என்னன்னா 2 குரூப்ஸ்னு சொல்லிக்கலாம். இது வந்து என்ன சொல்லலாம்னா 2 குரூப். ஏன்னா V4ஓட ஆர்டர் வந்து என்னன்னா 4 எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இதை என்ன சொல்லுவோம்னா 2 குரூப்னு சொல்லலாம். சரியா, ஓகே. அண்டு ZP பவர் n எடுத்துங்க. ZP பவர் n is a group under addition modulo n. Addition modulo here n-க்கு பதிலா P பவர் n. சரியா, is a P group. Is a P group for any prime for all prime P. Okay, next Q8 is a 2 group. Okay, Q8 is a 2 group. Cardinality of Q8 equal to 8. So 2 power 3 ன்னு எழுதிக்கலாம். So is a 2 group. Okay, இதே மாதிரி S3 is not a P group. S3 is not a P group for every prime P. For every prime P ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா ஆர்டர் ஆஃப் S3 என்ன இருக்குன்னா 6ன்னு இருக்கும். 6 எப்படி எழுதலாம்னா 2 into 3ன்னு எழுதலாம். This is not equal to P power n for every prime P and n greater than or equal to 1. Okay, ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் S3 வந்து என்னன்னா 6ன்னு இருக்கு. ஸோ இந்த 6 P power nங்கிற ஃபார்ம்ல எழுத முடியாது. ஸோ S3 is not a P group for any prime. Okay, for any prime P. Okay, அடுத்து if X is a finite set, and cardinality of X equal to n ன்னு இருந்தால் power set of X symmetric difference is an abelian group ன்னு பார்த்திருக்கோம். சரியா, is an abelian group. is an abelian group ன்னு பார்த்திருக்கோம். பவர் செட் ஆஃப் எக்ஸோட கார்டினாலிட்டி என்னன்னு சொல்ல முடியுமா? பவர் செட் ஆஃப் எக்ஸோட கார்டினாலிட்டி என்னன்னு சொல்ல முடியுமா? இதனுடைய கார்டினாலிட்டி என்னன்னா 2 power n. சரியா, 2 power n. ஸோ இந்த குரூப் என்னன்னா பவர் செட் ஆஃப் எக்ஸ் வந்து என்னன்னா 2 குரூப்பா இருக்கும். இது வந்து 2 குரூப்பா இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த டெஃபினேஷன் என்னன்னா சப் குரூப்பை பற்றி பேசுறோம். சரியா,
பி குரூப்ஸ்னா அந்த குரூப்போட ஆர்டர் பி பவர் என்னங்கிற ஃபார்ம்ல இருக்கணும், பிரைம் பவர்ஸ்ல இருக்கணும், அவ்வளவுதான். குரூப்போட ஆர்டர் பிரைம் பவர்ஸ்ல இருந்தால் அந்த குரூப்பை பி குரூப்ஸ்னு சொல்லிப்போம். சரியா? அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா பி சப் குரூப். A subgroup H of G is a P subgroup. Is a P subgroup where P is prime. Okay, P subgroup if order of H equal to P power m or some m greater than or equal to 1. Okay, அதாவது குரூப் வந்து பி குரூப்ஸ் கிடையாது. சரியா? ஒரு சப் குரூப் எடுக்கேன், ஹைட்ஸ்னு ஒரு சப் குரூப் எடுக்கேன், ஜிங்கிறது எனி குரூப், இதுல ஒரு சப் குரூப் எடுக்கேன். அந்த சப் குரூப் வந்து பி சப் குரூப்னா என்ன அர்த்தம்னா இந்த சப் குரூப்போட கார்டினாலிட்டி பி பவர் எம்ங்கிற ஃபார்ம்ல இருக்கும். ஜியோட ஆர்டர் எப்படினாலும் இருக்கலாம், பட் இந்த சப் குரூப்போட ஆர்டர் வந்து என்ன எப்படி இருக்கும்னா பி பவர் எம்ங்கிற ஃபார்ம்ல இருக்கும். பி பவர் எம்ங்கிற ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, இப்போ லெட் order of G equal to P power n எடுத்துக்கோம். Order of G equal to P power n and H is any subgroup of G ன்னு எடுத்தீங்கன்னா then by Lagrange's theorem படி என்ன எழுதலாம்? By Lagrange's theorem order of H divides order of G. Okay, so அப்போ order of H என்ன வரும் பாருங்க, P power என்ன டிவைட் பண்ணத நம்பர்ஸ்லாம் என்னன்னா 1 P square up to P power n minus 1 and P power n. Okay, so order of G divide பண்ணத நம்பர்ஸ் வந்து இந்த பாசிபிள் நம்பர்ஸ் இதுதான். So H is any subgroup of G. So by Lagrange's theorem order of H divides order of G. So order of H equal to என்ன எழுதலாம்னா P power some t ன்னு எழுதலாம் for some t less than or equal to n. For some t less than or equal to n. So அப்போ G வந்து P groups, இந்த இடத்துல G வந்து P groups. ஸோ அப்போ இந்த குரூப்ல உள்ள எல்லா சப் குரூப்பும் அதுவும் பி சப் குரூப் ஆயிடும். சரியா? ஸோ ஃப்ரம் திஸ் G is a P group implies every subgroup of G is a P subgroup. Okay, every subgroup of G is a P subgroup ன்னு சொல்லிக்கலாம். சரியா? இப்போ G வந்து நாட் ஏ பி சப் குரூப்னு எடுத்துக்கிட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். சரியா? இப்போ D6 எடுத்துங்க. D6 டைஹெட்ரல் குரூப் ஆஃப் ஆர்டர் 6 1 R ஸ்கொயர் அப் டு SR ஸ்கொயர். ஓகே, இதுல உள்ள சப் குரூப்ஸ்லாம் சொல்ல முடியுமா? ஐடென்டிட்டியும் D6ஐயும் விட்டுருங்க, ரிமைனிங் சப் குரூப் சொல்லுங்க. 1 R ஸ்கொயர் வந்து ஒரு சப் குரூப், அடுத்து 1, S ஒரு சப் குரூப், 1, SR ஒரு சப் குரூப், 1, SR ஸ்கொயர் ஒரு சப் குரூப். ரைட்டா? இந்த 4 சப் குரூப் தான் நான் ட்ரிவியல் சப் குரூப். சரியா? ரிமைனிங் வந்து ஐடென்டிட்டியும் D6 இருக்கும். சரியா? அப்போ இது என்னன்னா 3 சப் குரூப். இது வந்து 3 சப் குரூப் ஆஃப் D6. இந்த 3 என்னன்னா இந்த குரூப்போட ஆர்டர் 3. ஓகே, அப்போ 3 பவர் 1ங்கிற ஃபார்ம்ல இருக்கு. இந்த 3 சப் குரூப்போட ஆர்டரும் 2. அப்போ இது என்னன்னா 2 சப் குரூப்ஸ் ஆஃப் D6ன்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ D10 எடுத்துங்க. D10 ஈக்குவல் டு 1 R ஸ்கொயர் R பவர் 3 R பவர் 4 SR ஸ்கொயர் SR கியூப் SR பவர் 4. ஓகே, இப்போ இதில் சப் குரூப்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த ரொட்டேஷன்லாம் எடுத்துக்கலாம். 1 R ஸ்கொயர் R கியூப் R பவர் 4. இது வந்து ஒரு சப் குரூப். இந்த சப் குரூப் என்னன்னா D10 வந்து நாட் ஏ பி குரூப். சரியா? D10 வந்து is not a P group for any prime P. Okay, so அப்போ இந்த H வந்து சப் குரூப் ஆஃப் D10. ஸோ இது என்னன்னா 5 சப் குரூப். ரிமைனிங் சப் குரூப்ல இந்த இடத்துல எப்படி இருக்கும்னா 1, S 1, SR இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும். 1, SR ஸ்கொயர் and so on 1, SR பவர் 4. ஓகே, இதெல்லாம் சப் குரூப்ஸ் ஆஃப் D10. இதெல்லாம் என்னன்னா 2 சப் குரூப்ஸ் ஆஃப்
D10R. ஓகே, 2 subgroups are D10R. சரியா? ஓகே, இப்போ நல்லா கவனிச்சிங்க. Q8ல Q8ல பார்த்தீங்கன்னா என்ன வரும்? Q8ஓட ஆர்டர் வந்து என்னன்னா, Q8ஓட ஆர்டர் வந்து 8. ஓகே, அப்போ 8 2 power 3ன்னு எழுதலாம். ஸோ அப்போ Q8 வந்து என்னன்னா 2 group. Q8 வந்து 2 group. நம்ம ஏற்கனவே ஜென்ரலாக என்ன பார்த்தோம்னா, G வந்து P groups-ஆ இருந்தால், G வந்து P group-ஆ இருந்தால் எவ்ரி subgroup of G is a P subgroup-னு பார்த்தோம். ஸோ அப்போ Q8ல எல்லா, ஸோ ஃப்ரம் திஸ் every subgroup of Q8 is a 2 subgroup or 2 subgroup. சரியா? every subgroup of Q8 is a 2 subgroup. ஓகே, இது P சப்குரூப்புக்குரிய டெஃபினேஷனுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள எக்ஸாம்பிள். சரியா? அடுத்து என்ன டிஃபைன் பண்ண போறேன்னா, சைலோ P சப்குரூப் டிஃபைன் பண்ண போறேன். சரியா? சைலோ P சப்குரூப் டிஃபைன் பண்ண போறேன். சைலோ P சப்குரூப். ஓகே, எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னா, குரூப் G வந்து ஃபைனைட் குரூப் தான். அந்த குரூப்போட ஆர்டர் எப்படி இருக்கு? ஆர்டர் ஆஃப் G வந்து என்னன்னா P power alpha into M, where P is prime, and P and M are relatively prime, and alpha is greater than, alpha is a non-negative integer. Alpha is a non-negative integer. Okay, alpha is a non-negative integer here, and P power alpha divides order of G, and P power alpha plus 1 doesn't divide order of G இருக்கணும். சரியா? என்னென்ன சைலோ P சப்குரூப் டிஃபைன் பண்றதுக்கு என்னென்ன அசீவ் பண்ணிக்கிறேன்னு பாருங்க. லெட் G be G order of G equal to P power alpha into M. P is prime and P and M are relatively prime, and alpha is non-negative integer, so that is greater than or equal to 0. And P power alpha divides order of G, and P power alpha plus 1 divides order of G. Power alpha plus 1 divides order of G. Okay, ஸோ இப்போ சப்குரூப் எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னா, இந்த கண்டிஷன்லாம் இருக்கணும். சைலோ P சப்குரூப்ஸ் டிஃபைன் பண்ணதப்போ இந்த கண்டிஷன் எல்லாமே இருக்கணும். பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ a subgroup height of G is called a silo P subgroup. Silo P subgroup na if order of height equal to என்ன வரும்னா P power alpha var. Order of height equal to இந்த P power alpha var. சரியா? இந்த P power alpha உள்ள ஆர்டர் உள்ள சப்குரூப் இருந்தால் அந்த சப்குரூப்பை சைலோ P சப்குரூப்னு சொல்லுவோம். சரியா? சைலோ P சப்குரூப் சொல்லுவோம். சரியா? இப்போ அப்போ if order of G equal to P power n எடுத்துங்க. Order of G வந்து P power, if order of G வந்து P power n னா then sorry G is a P groups னு எடுத்துங்க. சரியா? G is a P group. Okay, where P is prime. சரியா? where P is prime dividing order of G is a P group. So then by definition என்ன எழுதலாம்? Then by definition order of G equal to P power some n னு எழுதலாம். For some prime E and n greater than or equal to 1. n greater than or equal to 1. சரியா? ஸோ இந்த குரூப்போட சைலோ P சப்குரூப் என்னன்னு சொல்ல முடியுமா? பை டெஃபினிஷன் சொல்லிட்டேன். சைலோ P சப்குரூப்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பாருங்க. Order of G வந்து P power alpha into M. P power alpha and M are relatively prime, and alpha is non-negative integer. P power alpha divides order of G, and P power alpha plus 1 doesn't divide order of G. Okay, இப்படி இருந்தால் ஒரு சப்குரூப் இருக்கணும். அந்த சப்குரூப்பை P சைலோ P சப்குரூப்னு எப்போ சொல்லுவோம்னா, அந்த சப்குரூப்போட ஆர்டர் P பவர் ஆல்ஃபாவா இருந்தால் அந்த சப்குரூப்பை சைலோ P சப்குரூப்னு சொல்லுவோம். ரைட்டா?
ஓகே, இப்போ நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன்னா ஜி வந்து பி குரூப்ஸ்னு எடுத்துக்கிட்டேன், வேர் பி இஸ் பிரைம். சரியா? அப்போ பி இஸ் பிரைம் அண்ட் பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. ஓகே, ஜி இஸ் ஏ பி குரூப்னா ஆர்டர் ஆஃப் ஜி வந்து எப்படி இருக்குன்னா பி பவர் என்னங்கிற ஃபார்ம்ல இருக்கும் ஃபார் சம் பிரைம் பி அண்ட் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இந்த ஜியில் சைலோ பி சப் குரூப் என்னதுப்பா? இந்த குரூப்ல சைலோ பி சப் குரூப் என்னன்னு சொல்ல முடியுமா யாருக்கும்? தியரம் படி எழுதுதேன். ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் எப்படி எழுதிக்கிறேன்னா பி பவர் என் இன்ட்டு ஒன்னுன்னு எடுத்துங்க. ஓகே, இங்கே எம் ஈக்குவல் டு ஒன்னுன்னு எடுத்துக்கிட்டேன். சரியா? எம் ஈக்குவல் டு 1. அப்போ 1 அண்ட் பி ஆர் ரிலேட்டிவ்லி பிரைம். 1 வந்து எல்லா நம்பர்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்கும். சரியா? ஓகே, இப்போ இந்த இடத்துல பி பவர் என் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜியா, பி பவர் என் வந்து ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட் பண்ணும். பி பவர் என் பிளஸ் 1 டசின் டிவைட் ஆர்டர் ஆஃப் ஜி. ஓகே, டசின் டிவைட் ஆர்டர் ஆஃப் ஜி. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டிலாம் எழுதிட்டேன். அப்போ சப்குரூப்போட ஆர்டர் என்ன வரணும் பாருங்க. சப்குரூப்போட ஆர்டர் வந்து என்னன்னா பி பவர் என் வரணும். சரியா? அப்போ ஜி இஸ் ஏ சைலோ பி சப்குரூப் ஆஃப் ஜி ஆஃப். பை டெஃபினேஷன் படி சைலோ பி சப்குரூப்போட ஆர்டர் வந்து என்னவா இருக்கணும்னா பி பவர் என்ன இருக்கணும். சரியா? பை டெஃபினேஷன் தி ஆர்டர் ஆஃப் சைலோ பி சப்குரூப் இஸ் பி பவர் என். ஓகே, இப்போ இந்த ஜிங்கிற குரூப்ல ஆர்டர் பி பவர் என் உள்ள சப்குரூப் என்னன்னா ஜி தான், வேற எதுவும் கிடையாது. சரியா? அப்போ அண்ட் ஹென்ஸ் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா if G is a P group, if G is a P group implies G is a silo P subgroup of G ன்னு சொல்லிக்கலாம். சரியா? அப்போ சைலோ பி சப்குரூப் பத்தி படிக்கிறப்போ பி குரூப்ஸை எடுக்கக்கூடாது. சரியா? சைலோ பி சப்குரூப்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணதப்போ பி குரூப்ஸை எடுக்கக்கூடாது. பி குரூப்ஸ்ல சைலோ பி சப்குரூப் என்னன்னா ஜி தான், வேற எதுவும் கிடையாது. சரியா? ஓகே, அப்போ நம்ம இனிமேல் படிக்கிறப்போ பி குரூப்ஸ் எடுக்காம படிக்கணும். சரியா? இப்போ அடுத்து எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ D6 எடுத்துக்கணும். ஓகே, D6 வந்து 1R R ஸ்கொயர் SR SR ஸ்கொயர். ஓகே, இப்போ இதில் உள்ள சப்குரூப் ஏற்கனவே பார்த்தோம் 1R R ஸ்கொயர் அண்ட் 1, S 1, SR 1, SR ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த சப்குரூப்போட ஆர்டர் என்ன இருக்குன்னா 3, இந்த சப்குரூப்ஸோட ஆர்டர் 2. ஓகே, இப்போ ஆர்டர் ஆஃப் D6 எப்படி எழுதலாம்னா 3 into 2ன்னு எழுதலாம். 3 into 2. ஓகே, இப்போ 3 and 2 are relatively prime. 2 and 3 are relatively prime. 3 divides 6 and 3 power 2 doesn't divide. That is 1 plus 1. இங்கே 3 power 1 இருக்கு. 3 power 1 plus 1 doesn't divide 6. ஸோ அப்போ by previous definition படி இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. 3 and 2 are relatively prime. P power alpha divides order of G and P power alpha plus 1 doesn't divide order of G. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த சப்குரூப்போட ஆர்டர் வந்து என்ன இருக்கு 3 இருக்கு. அப்போ இந்த சப்குரூப் என்ன சொல்லுவோம்னா சைலோ 3 சப்குரூப் ஆஃப் D6ன்னு சொல்லுவோம். சைலோ 3 சப்குரூப் ஆஃப் D6ன்னு சொல்லுவோம். இதே மாதிரி என்ன எழுதலாம்னா இந்த இதுக்கும் எழுதலாம். எப்படின்னா 2 and 3 are relatively prime. 2 power 1 divides 6 and 2 power 1 plus 1 doesn't divide 6. So by definition படி இந்த சப்குரூப் என்ன சொல்லுவோம்னா சைலோ 2 சப்குரூப்னு சொல்லுவோம். இது வந்து சைலோ 2 சப்குரூப்ஸ் ஆஃப் D6ன்னு சொல்லுவோம். ரைட்டா? இப்போ let G equal to Z30 எடுத்துங்க. G வந்து Z30 எடுத்துங்க. இப்போ என்ன சொல்லணும்னா இதில் find all
silo p subgroups of G. Okay. அப்போ Z30 ஆர்டர் ஆஃப் ஜி வந்து என்னன்னா 30. ஓகே 30 எப்படி எழுதலாம்னா 2 into 3 into 5 எழுதலாம் சரியா 2 into 3 into 5 இப்போ 2 power 1 5 power 1 6 3 power 1 எழுதிக்கலாம் சரியா இப்போ 2 power 1 divides 30 and 2 power 1 plus 1 doesn't divide 30. Okay. And 2 and 15 are relatively prime. இந்த டேர்மை எம்னு எடுத்துக்கங்க 2 and 15 are relatively prime. ஸோ இதுலேருந்து என்ன எழுதலாம்னா ஆர்டர் 2 உள்ள சப்குரூப் இருக்குமான்னு பாருங்க ஆர்டர் 2 உள்ள சப்குரூப் இந்த இடத்துல என்னன்னா 0,15 தான் இஸ் ஏ சப்குரூப் ஆஃப் Z30. இந்த சப்குரூப் என்ன சொல்லுவோம்னா சைலோ 2 சப்குரூப்னு சொல்லுவோம் சைலோ 2 சப்குரூப் ஆஃப் Z30 சொல்லுவோம் சரியா இதே மாதிரி இந்த 3 power 1 கிடையாது 3 power 1 divides 30 and 3 power 1 plus 1 doesn't divide 30 and 3 and 10 இப்போ இந்த இடத்துல இது p பவர் ஆல்ஃபான்னு எடுத்துங்க 2 into 5 வந்து எம்னு எடுத்துங்க ஸோ ஜிசிடி வந்து 1 ஸோ அப்போ ஆர்டர் 3ல ஒரு சப்குரூப் இருக்கணும் ஆர்டர் 3ல இங்கே உள்ள சப்குரூப் என்னன்னா 0 10 20 அவ்வளோதான் 0 10 20 இது வந்து சப்குரூப் ஆஃப் Z30 ஓகே ஸோ இதை என்ன சொல்லுவோம்னா சைலோ 3 சப்குரூப் ஆஃப் Z30 சொல்லுவோம் சரியா இதே மாதிரி 5க்கு நீங்க எழுதலாம் அப்போ 5 power 1 divides 30 and 5 power 1 plus 1 doesn't divide 30 and 5 is relatively prime to 6 m வந்து என்னன்னா 2 into 6 2 into 3 relatively prime அப்போ ஆர்டர் 5ல ஒரு சப்குரூப் ஆகணும் ஸோ அப்போ 0 6 12 18 24 அவ்வளோதான் சரியா ஆர்டர் 5ல உள்ள சப்குரூப் இதுதான் Z30 ஸோ இந்த சப்குரூப் என்ன சொல்லுவோம்னா சைலோ 5 சப்குரூப் ஆஃப் சைலோ 5 சப்குரூப் ஆஃப் Z30 ஸோ இதான் வந்து என்னன்னா சைலோஸ் பி சப்குரூப்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஐடியா ஓகே இப்போ கொஸ்டின் பண்ணலாம் என்ன கொஸ்டின் பண்ணலாம்னா எல்லா குரூப்லையும் சைலோ பி சப்குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுமாங்கிறது ஒரு கொஸ்டின் சரியா எல்லா குரூப்லையும் சைலோ பி சப்குரூப் எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதுங்கிறது நெக்ஸ்ட் ரிசல்ட் அதான் நம்ம சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரம்னு ப்ரூவ் பண்ண போறோம் சரியா ஓகே இப்போ எஸ் சைலோ பி ஆஃப் ஜின்னா என்ன அர்த்தம்னா set of all heights is a subgroup of G such that H is a silo P subgroup. Okay, silo P of G na enna arthana set of all silo P subgroup of G. Okay, silo P just இது notation சரியா லிமிட் புக்ல இந்த நோட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க சைலோ P of G னா என்னன்னா set of all silo P subgroups of G ன்னு சொல்லுவோம் சரியா ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் கிளைம் என்னன்னா எந்த குரூப் எடுத்தாலும் சைலோ P of G வந்து நான் எம்டின்னு சொல்ல போறோம் சரியா ஃபார் ஆல் ஃபைனைட் குரூப் finite group G. Okay. Silo P of G is non-empty for every finite group G ன்னு ப்ரூவ் பண்ண போறோம் சரியா